Dear students, welcome to Classic NEET Academy. So, NEET exam, after so many speculations, NEET exams, September 12, 2021 அன்னைக்கு நடக்க போகுது. அதுக்கான கால் ஃபார் வந்துருச்சு. ஓகே, இப்போ அப்ளை பண்ணணும். இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் we are going to guide you. So, இது வந்து இட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் அ கைடன்ஸ். ஸோ இட்ஸ் அ கைடன்ஸ் we are going to do that application procedure. சரி, நீட் எக்ஸாமினேஷனுக்கான அப்ளிகேஷன் 13th July 2021 இருந்து 13th July 2021 இருந்து 6th August 2021 வரைக்கும். ஸோ அதே மாதிரியே நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ஹாவ் தட் பேமெண்ட் வந்து எப்போன்னு சொன்னால் 7th August 2021 வரைக்கும் பேமெண்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஃபீஸ் நீங்கள் பார்க்கலாம், அந்த ஃபீஸ் பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஜென்ரல் கேட்டகரி ஆண்டா 1500 rupees. இதே வந்து ஓபிசி ஆர் இடபிள்யூஎஸ், ஓபிசி நான் கிரீமி லேயர் அண்ட் தென் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனுக்கு 1400. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எஸ்சி எஸ்டி தேர்ட் ஜென்டருக்கு பார்த்தீங்கன்னா 800 rupees. ஸோ உங்களோட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் எப்போ பண்ணலாம், கரெக்ஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் 8th August to 12th August. ஸோ உங்களுக்கு சிட்டி ஆஃப் த எக்ஸாமினேஷன், ஸோ அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் எப்போ சிட்டி ஆஃப் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா 20th August அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு ஒரு 3 days பிஃபோர் தான், டு பி ரிலீஸ் 3 days பிஃபோர். எக்ஸாமினேஷன் பாருங்க 12th September 2021 சண்டே 3 மணி நேரம் எக்ஸாமு, 2 PM to 5 PM, 2 PM to 5 PM. ஸோ இதுதான் வந்து உங்கள் எக்ஸாமினேஷன் டைம், நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ தட் இஸ் த கேஸ். நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி டு அப்பியர் நீட் 2021. எலிஜிபிலிட்டி என்ன? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் இந்தியன் நேஷனல், நல்லா புரிஞ்சுக்கோங்க, 17 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ எப்படின்னா அட்மிஷன் அப்போ, உங்களோட அட்மிஷன் அப்போ எப்போ அட்மிஷன் இயர் பண்ணுறாங்களோ 31st December வந்து நீங்கள் 17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ லோயர் ஏஜ் லிமிட் மட்டும் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க ஃபார் கேண்டிடேட் ஜென்ரல் இல்லை ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே, ஃபார் கேண்டிடேட்ஸ் ஆஃப் எஸ்சி எஸ்டி எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஆன் ஆர் பிஃபோர் 31/12/2004க்கு ஆன் ஆர் பிஃபோர் வந்து பிறந்திருக்கும். ஸோ யூ கேன் see that இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், பார்ன் ஆன் ஆர் பிஃபோர். ஸோ 31/12/2004 அல்ல அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிறவங்க நீட் எக்ஸாமினேஷன், நீட் 2021 எக்ஸாமினேஷன் எழுத முடியாது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வருஷம் வரைக்கும் அப்பர் ஏஜ் லிமிட் எவ்வளோ வருஷம் வரைக்கும் எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 இயர்ஸ், 25 வருஷம் வரைக்கும் நீங்கள் எழுதலாம். எது ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால். இதே எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்துச்சுன்னா, எஸ்சி எஸ்டி ஓபிசி நான் கிரீமி லேயராக இருந்தால் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், 3 தடவைலாம் இல்லை, எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம். 25 வயசு வரைக்கும் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால், 30 வயசு வரைக்கும் எழுதலாம் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஓபிசியாக இருந்தால். சரியா? தட் இஸ் வாட் த கிரைட்டீரியா. 25 இயர்ஸ் ஆர் லைக் 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதுதான் எலிஜிபிலிட்டி. நல்லா தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா, என்னென்னலாம் தேவைங்கிறத ரொம்ப கிளியராக தெரிஞ்சுக்கலாம். என்ன சார் உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இருக்கும்? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். ஃபிசிக்ஸில் 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 45 கொஸ்டின். ஃபிசிக்ஸ்னால் +1 and +2, அதுக்கான ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாமே அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபிசிக்ஸில் 45, கெமிஸ்ட்ரியில் 45, பாட்டனியில் 45, ஜுவாலஜியில் 45. ஜுவாலஜியில் மொத்தமாக 180 கேள்விகள், 720 மார்க்கு. ஒரு கேள்விக்கு கரெக்டாக எழுதுனா +4 மார்க்கு, தப்பாக எழுதுனா -1 மார்க்கு. ஆனால் கொஸ்டினில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. என்ன சேஞ்ச் அப்படின்னு பாருங்கள். 2 செக்ஷன் இருக்குது உங்களுக்கு வந்து நீட் யூஜி 2021 ஈச் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 2 செக்ஷன்ஸ். அதாவது ஈச் சப்ஜெக்டில் 45 கேள்வின்னு சொல்லிட்டேன். 45 கேள்வி நீங்கள் எழுதணும். ஆனால் எவ்வளோ கேள்வி இருக்குன்னா 50 கேள்வி இருக்கும். அதில் செக்ஷன் ஏல 35 கொஸ்டின். இந்த கொஸ்டின் நீங்கள் கம்பல்சரி எழுதணும், எல்லா கொஸ்டின் எழுதணும். ஆனால் செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின் இருக்கும். செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின்ஸ் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த 15 கொஸ்டின்ஸில் நீங்கள் வந்து ஏதாவது 10 கொஸ்டின்ஸ் எழுதுனா போதும். எனி 10 கொஸ்டின்ஸ் யூ கேன் ரைட். சரியா? ஸோ எனி 10 கொஸ்டின்ஸை நீங்கள் எழுதுனா போதும். 2 செக்ஷன் இருக்கும். இப்படி சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம் பாருங்கள். ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் ஏ, செக்ஷன் பியை பிரிச்சிருக்காங்க பாருங்கள்.
செக்ஷன் ஏ அண்டு செக்ஷன் பியை பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் ஏல வந்து 35 கொஸ்டின் இருக்கும், செக்ஷன் பியில் வந்து 15 கொஸ்டின் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஷன் ஏ கம்பல்சரியாக எழுதணும், அதுக்கு 140 மார்க்கு. செக்ஷன் பியில் இருக்கிற இந்த 15 கொஸ்டினில் 15 கொஸ்டினில் 10 கொஸ்டின் எழுதினா போதும், அதுக்கு வந்து 40 மார்க். அப்போ மொத்தமாக சேர்த்துனீங்க அப்படின்னு சொன்னால் 180 மார்க்கு. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரியிலையும் உங்களுக்கு 35 + 15 கொஸ்டின். அப்போ மொத்தமாக இதுக்கு முன்னாடி இருந்த நீட் கொஸ்டின்ஸ்லாம் எப்படி இருந்துச்சு? நீட் எக்ஸாமினேஷனில் மொத்தம் 45 கேள்வி மட்டும்தான் இருக்கும், ஆனால் இங்கே 50 கேள்வி இருக்கும், அதில் 45 எழுதுனா போதும். இதைத்தான் இன்டர்னல் சாய்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. இதைத்தான் இன்டர்னல் சாய்ஸ். அதே மாதிரி தான் பாட்டனியில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி, ஜுவாலஜியில் செக்ஷன் ஏ செக்ஷன் பி, மொத்த மார்க்கில் எந்த சேஞ்சும் கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு கரெக்டாக எழுதுனா 4 மார்க், கரெக்டாக எழுதுனா 4 மார்க் ப்ளஸ் 4 மார்க், தப்பாக எழுதுனீங்கன்னா -1 மார்க், தப்பாக எழுதுனீங்கன்னா -1 மார்க். இதில் எந்த சேஞ்சுமே இல்லை, டோட்டல்லையும் உங்களுக்கு எந்த சேஞ்சுமே கிடையாது. சரியா? டோட்டல்லையும் எந்த சேஞ்சுமே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ 4 மார்க்ஸ் கரெக்டாக எழுதுனா வில் கெட் 4 மார்க்ஸ். 1 மார்க் வந்து தப்பாக எழுதுனா டிடெக்ட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்க்கலாம் 4 மார்க்ஸ் 1 மார்க் வில் பி டிடெக்டட் இப்போ தப்பாக எழுதுனீங்கன்னா. சரியா? ஸோ அந்த கேஸ் வந்து நீங்கள் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து மோட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், பென் அண்ட் பேப்பர் மட்டும்தான், நோ ஆன்லைன் எக்ஸாமினேஷன். பென் அண்ட் பேப்பரில் OMR ஷீட்டில் யூஸிங் பால் பாயிண்ட் பென் அவங்க கொடுப்பாங்க. டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாமினேஷன் 3 hours. டியூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளோ? 3 hours. இதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதாவது மீடியம் ஆஃப் த கொஸ்டின் பேப்பர் இங்கிலீஷ், ஹிந்தி, அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, மலையாளம், கன்னடான்னு மொத்தமாக 13 லாங்குவேஜில் எழுதலாம், நம்ம தமிழ் லாங்குவேஜ்லேயும் எழுதலாம். சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக நீங்கள் சப்போஸ் இங்கிலீஷை மட்டும் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா டெஸ்ட் பேப்பர் இங்கிலீஷில் மட்டும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் வந்து தமிழ் அப்படின்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் இருக்கும். நீங்கள் ஒருவேளை ஹிந்தின்னு சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ளஸ் ஹிந்தியில் இருக்கும். ஒருவேளை குஜராத்தின்னு சூஸ் பண்ணியிருந்தா இங்கிலீஷ் ப்ளஸ் குஜராத்தின்னு இருக்கும். ஸோ தட் இஸ் த கேஸ். ஓகேவா? ஸோ அப்போ பாருங்கள் எங்கெங்கே தமிழ் இருக்கும் அப்படின்னு சொன்னால் நல்லா பாருங்கள். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கிறது எங்கெங்கே இருக்குன்னா எந்தெந்த எக்ஸாம் சென்டர்ஸ் இன் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அந்தமான் அண்ட் நிக்கோபர் ஐலண்ட்ஸ். வேறு எங்கேயும் இருக்காது, அந்த சென்டர் எங்கேயுமே இருக்காது. இந்த 3 சென்டரில் மட்டும்தான் தமிழ் இருக்கும். ஸோ உங்களுக்கு அதே மாதிரி ஒருவேளை இங்கிலீஷ் மட்டும் சூஸ் பண்ணிங்கன்னா எந்த சென்டர் வேணாலும் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி சூஸ் பண்ணிங்கன்னா எல்லா எக்ஸாமினேஷன் சென்டர்லையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். தமிழ் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அண்ட் அந்தமான் நிக்கோபர் ஐலண்ட்ஸில் வந்து உங்களுக்கு தமிழ் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை சிட்டிஸ் கொடுத்துருக்காங்க? 18 சிட்டியில் எழுதலாம், 18 சிட்டிஸில் எழுதலாம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டு நமக்காக சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், சேலம், நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, தஞ்சாவூர், சென்னை, கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், நாகர்கோயில், திருவள்ளூர், திருநெல்வேலி, வெள்ளூர், விருதுநகர். ஸோ 18 சென்டர் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி வந்து 18 சென்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக நம்ம லாஸ்ட் இயர் இருந்ததை விட இப்போ அதிகமான சென்டர்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம நீட் 2021 அப்ளிகேஷன் ப்ரொசீஜருக்கு போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு என்ன சார் பண்ணணும்? ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். எப்போ இருந்து எப்போ அப்ளிகேஷன், மொத்தமாக ஃபீஸ் எவ்வளோ. ஸோ மெயின் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ உங்களுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு எலிஜிபிலிட்டிலாம் இருக்குதா, எவ்வளோ டேட் வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம், 13th ஜூலை டு 6th ஆகஸ்ட் இதெல்லாம் அப்ளை பண்ணலாமா? ஸோ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நேராக நம்ம எங்கே போகிறோம்? ஸோ வி ஆர் கோயிங் டு த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். என்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்க போகிறோம். சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டு தென் வில் கோ டு த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர். ஸோ நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு நீட் யூஜி 2021 ஆன்லைனில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். வேறு எந்த மோடுமே கிடையாது. யாரும் உங்களுக்கு டைரக்ட் அப்ளிகேஷனோ ஏதோ அப்ளிகேஷன் அனுப்புகிறதோ இல்லை பேப்பர்ஸ் அனுப்புகிறதோ எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக ஆன்லைன் மோடு மட்டும்தான். சரியா? இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். என்ன வெப்சைட் பாருங்கள், நான் உங்களுக்கு பெருசு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ neet.nta.nic.in இந்த ஒரு
ஒரே ஒரு வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், வேறு எதுலேயுமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ இதில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், நீங்கள் ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து ஒரு அப்ளிகேஷன் தான் ஒரு கேண்டிடேட்டுக்கு. நான் 2 எக்ஸாம் எழுதுகிறேன், ரெண்டு அப்ளிகேஷன் போடலாமான்னா உங்களுக்கு அட்மிட் கார்டே வராது. தயவு செஞ்சு மோர் தென் 1 டைம்ஸ் அப்ளை பண்ணிடாதீங்க. இப்போ உங்களோட ஆதார் கார்டையோ மற்ற இதையோ கொடுத்து 2 அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா ரிஜெக்ட் ஆயிரும். அதனால் அப்ளை பண்ணாதீங்க. ஓகேவா? ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ் சார் வேணும் நமக்கு? ஸோ என்னென்ன ஐடிஸ் வந்து தேவை நம்ம அப்ளை பண்ணும்போது அப்படின்னா, இந்தியன் நேஷனலாக இருந்தால், ஸோ நம்ம என்ஆர்ஐ ஃபாரின் நேஷனுக்குள்ளே நம்ம போக வேண்டாம், இந்தியன் நேஷனலாக இருந்தால் ஆதார் கார்டு. சரியா? ஸோ என்னென்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். ஆதார் கார்டு, ஆதார் நம்பர் லாஸ்ட் 4 டிஜிட் இருந்தால் போதும். உங்கள் ஆதார் நம்பர்ப்பா, வேறு ஆதார் நம்பர் கிடையாது. அது மாதிரி கிளாஸ் 12th அட்மிட் கார்டு வித் ஃபோட்டோகிராஃப், எலெக்ஷன் கார்டு, ரேஷன் கார்டு. ஆனால் பெட்டர் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஆதார் கார்டை வச்சுக்கோங்க. ஆதார் கார்டு வந்து எல்லாருக்கும் ஆதார் கார்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த பாஸ்போர்ட்டு மற்றதெல்லாம் கொடுத்துருந்தா கூட ஆதார் கார்டு வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம். ஓகேவா? ஸோ அடுத்தது, ஸோ உங்களோட ஃபோட்டோகிராஃப் வேணும், ஸ்கேன் பண்ண ஃபோட்டோகிராஃப் வேணும். ஸோ எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா JPEG ஃபார்மேட் இல்லைனா PDF ஃபார்மேட் ஒன்லி. சரியா? ஸோ லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப், லேட்டஸ்ட், அது எவ்வளோ லேட்டஸ்ட்டுங்கிறதையும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறான். அதோட சைஸ் வந்து 10 KB-லிருந்து 200 KB-க்குள்ளே தான் இருந்தால் தான் அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அதே மாதிரி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப், அதோட சைஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4 inch into 6 inch. அதுவும் JPEG ஃபார்மேட்டில் 10 KB to 200 KB. அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர், கையெழுத்து, பேரை கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது, கையெழுத்து ரன்னிங் லெட்டரில் தான் எழுதியிருக்கணும். ஸோ அது வந்து 4 KB to 30 KB. உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன், இடதுகை ரேகை, சரியா, ஸ்ட்ரெயிட்டாக வச்சுருக்கணும். அது எப்படி இருக்குன்னு சொல்கிறேன், இடதுகை ரேகை இருக்கணும். ஸோ ஒருவேளை இடதுகை, உங்களுக்கு இடதுகையில் தம்பு வந்து கட்டை விரல் இல்லாதவங்க மட்டும் ரைட் ஹேண்ட் தம்பு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஆண் பெண் 2 பேர்த்துக்குமே லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் தான். அப்போ வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களோட ஆதார் கார்டோட நம்பர், ஸோ அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒரு இமேஜ், போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒரு இமேஜ், சிக்னேச்சர் ஒரு இமேஜ், நீங்கள் சைன் பண்ணி அதை ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். அதே மாதிரி உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன், நீங்கள் வந்து இந்த தம்ப் இம்ப்ரெஷன் வைக்கிறது ப்ளூ கலரில் தான் வைக்கணும். ஓகேவா? ப்ளூ கலரில் தான் வைக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சர்டிஃபிகேட்லாம் இப்போ அப்லோட் பண்ண தேவையில்லை, ஆனால் நீங்கள் கையில் வச்சுக்கணும். பின்னாடி கேட்பாங்க, கையில் வச்சுக்கணும். 10th பாஸ் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி கேட்டகரி சர்டிஃபிகேட், SC ST OBC EWS, இந்த சர்டிஃபிகேட்லாம் இப்போ எதுவும் கேட்கல, பட் இதை வந்து பின்னாடி கேட்பாங்க. சரியா? டியூ கோர்ஸ்லேயே கேட்பாங்க நடுவுலையே. அதனால் இதை வந்து சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க. PDF ஃபார்மேட்டில் ஃபைல் சைஸு கொடுத்துருக்குறாங்க, 50 KB and 300 KB கொடுத்துருக்குறாங்க, அதை வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்டும் வச்சுக்கோங்க, கையில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒருவேளை நீங்கள் ஃபாரின் நேஷனலாக இருந்தால் சிட்டிசன்ஷிப் சர்டிஃபிகேட்டு, எம்பசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் தேவை. ஸோ நம்ம இதுக்குள்ளே நம்ம பெருசாக போக வேண்டாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோகிராஃப் எப்படி இருக்கணும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக உங்கள் ஃபோட்டோகிராஃப் தான் அப்லோட் பண்ணணும். வேறு ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணால் இட்ஸ் அ கிரிமினல் அஃபென்ஸ், அன்ஃபேர் மீன்ஸும் தூக்கி, ஸோ யூ கேன் பி ஜெயில்ட் ஆல்சோ. அதனால் உங்கள் ஃபோட்டோகிராஃபு 1/1/2021 அப்புறம் எடுத்ததாக இருக்கணும். 1/1/2021 அப்புறம் எடுத்ததாக இருக்கணும். இதில் முக்கியமானது என்னென்னா, அதில் உங்கள் பேர் இண்டிகேட் ஆகணும். அந்த ஃபோட்டோகிராஃப் கீழே உங்கள் பேர் இருக்கணும். அதுக்கு கீழே வந்து ஃபோட்டோகிராஃப் இருந்ததுன்னா ஃபோட்டோகிராஃபில் கீழே வந்து உங்கள் பேர், அதுக்கப்புறம் வந்து உங்களோட எந்த டேட்டில் ஃபோட்டோகிராஃப் எடுத்தாங்களோ அந்த டேட், உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்கு இது போட்டக்கூடாது. எந்த டேட்டில் அந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்தாங்களோ அந்த டேட்டை போட்டிருக்கணும். அப்போ வந்து அதை எப்படி தெரியணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எதுவும் கேப் போட்டெலாம் எடுத்துடக்கூடாது. ஸோ உங்களுக்கு கேப்போ இல்லை காகுல்ஸ் மாதிரி வந்து ஒரு கூலிங் கிளாஸ் மாதிரி போட்டெலாம் ஃபோட்டோகிராஃப் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. நீங்கள் ஒருவேளை எப்போவுமே ஸ்பெக்ஸ் போடுவீங்க அப்படின்னா ஸ்பெக்ஸ் வச்சு ஃபோட்டோகிராஃப் எடுத்துக்கலாம். சரியா? இதில் 80% வந்து ஃபேஸ் கவர் ஆகிருக்கணும், காது தெரியணும். 80% ஃபேஸ் கவர் ஆகிருக்கணும். ஸோ இயர்ஸ் மஸ்ட் பி விசிபிள். சரியா? ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்டில் ஃபோட்டோ இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பெக்டக்கல்ஸ் வந்து
நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணால் ஸ்பெக்ஸ் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஸோ ஃபோட்டோகிராஃப் அட்டஸ்ட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ சொல்கிறத கேட்டுக்கோங்க, இந்த ஃபோட்டோகிராஃபை ஒரு 8 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸை, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோகிராஃபை ஒரு 6 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஸோ எல்லாமே வந்து கலர் ஃபோட்டோகிராஃப், ஒயிட் பேக்ரவுண்ட். உங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன் அப்போ கேட்கலாம், கவுன்சிலிங் அப்போ கேட்கலாம், MBBS அட்மிஷன் அப்போ கேட்கலாம். இதே ஃபோட்டோ தான் நீங்கள் கொடுக்கணும். சரியா? இதே ஃபோட்டோ தான் நீங்கள் கொடுக்கணும். அடுத்தது வந்து கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரன்னிங் ஹேண்ட் ரைட்டிங் தான் இருக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களோட வித் அந்த அந்த இது பண்ணுற அந்த சைன் பண்ணுறது வந்து சிக்னேச்சர் வந்து பிளாக் இங்க் பெனில் தான் சைன் பண்ணணும், நாட் ப்ளூ. பிளாக் இங்க் பெனில் தான் சைன் பண்ணி அப்லோட் பண்ணணும். கேபிட்டல் லெட்டரில் இருந்துடக்கூடாது, ஜஸ்ட்டு பேர் எழுதக்கூடாது. ராம் அப்படின்னா இப்படி எழுதிடக்கூடாது. சரியா? இது தப்பு. ஸோ வாட் எவர் மே பி த கேஸ், இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கலாம். சரியா? யூ கேன் see that இது தப்பு, இது வந்து கரெக்ட். இது மாதிரி ரன்னிங் லெட்டரில் யூ கேன் ஹேவ் இட். உங்கள் சிக்னேச்சர், அதுக்குன்னு இப்போ சிக்னேச்சர் போடாதீங்க, உங்கள் சிக்னேச்சர் போடுங்க. ஓகேவா? அடுத்தது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், ஸோ உங்களுக்கு இடதுகை கட்டை விரலோட ரேகை. ஓகேவா? ஸோ அது வந்து இருக்கணும். ஒரு வேளை இல்லை அப்படின்னு சொன்னால் ரைட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி. இதுக்கு தான் இதை வந்து ரொம்ப தெளிவாக மொபைல் நம்பர், இமெயில் ஐடியை நீங்கள் கொடுக்கணும். கரெக்டான மொபைல் நம்பர், கரெக்டான இமெயில் ஐடி. எக்ஸாம் முடித்து ரிசல்ட் வந்து அட்மிஷன் வரைக்கும் இதுக்கு தான் கம்யூனிகேஷன் வரும். ஸோ அப்போ மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, கரெக்டான மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கொடுங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் எல்லா கம்யூனிகேஷனும் வரும் உங்களுக்கு. ஆல் த கம்யூனிகேஷன் வில் சென்ட் டு தட். ஓகேவா? ஸோ இப்போது எக்ஸாம் கோடுஸ், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி +2 பாஸ் பண்ணி ஒரு வருஷம் ரிப்பீட்டர் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் கோடு வந்து 2. +2 பாஸ் பண்ணி ரிப்பீட்டர் பண்ணுறீங்கன்னா எக்ஸாமினேஷன் கோடு 2. இப்போது 2021 தான் +2 படிச்சிருக்கிறீங்க அப்படின்னா அவங்களோட எக்ஸாமினேஷன் கோடு வந்து 1. இதை எக்ஸாம் கோடுங்கிற இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ தான் பாஸ் பண்ணுறீங்க, இப்போ தான் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1. ஏற்கனவே பாஸ் பண்ணி ரிப்பீட்டர் படிக்கிறீங்க, 2 ரிப்பீட்டர் 3 ரிப்பீட்டர் வாட் எவர் இட் இஸ், அது வந்து கோடு 2. ஆனால் ஒருவேளை டிகிரியெல்லாம் படித்தவங்களை கூட உங்களுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது வந்து 2 to 7 அந்த நம்பருக்குள்ளே இருக்குது. அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்கிறவங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. அடுத்தது இப்போ அப்ளிகேஷனுக்கு போயாச்சு. ஸோ எப்படி வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது, அப்ளைங் ப்ராசஸ் பார்க்க போகிறோம். ஸோ என்ன சார் பண்ணணும்? ஃபஸ்ட்டு வெப்சைட் அட்ரஸ், கரெக்ட் வெப்சைட்டுக்கு போகணும். பாருங்கள், இந்த வெப்சைட் நல்லா பார்த்துங்க, மிடில் கொண்டாந்து வைக்கிறேன். neet.nta.nic.in இந்த அப்ளிகேஷனில், இந்த வெப்சைட்டில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். எங்கேயுமே ஃபேக் வந்து அப்ளை பண்ணக்கூடாது, பார்த்துக்கோங்க. ஸோ neet.nta.nic.in. ஓகேவா? சரி, இது இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, இன்வைட்டிங் அப்ளிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் போய் ஸோ ஃபில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், இந்த கீழே வந்து இந்த இன்ட்ரோடக்ஷன் கீழே அப்படியே வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ஃபில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு இருக்கும். அந்த ஃபில் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். சரியா? ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் விண்டோக்குள்ளே போயிடும். ஸோ அதில் 4 ப்ரொசீஜர் இருக்குது. என்னது? இந்த மாதிரி 4 ப்ரொசீஜர் இருக்குது. அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று, அடுத்தது ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அடுத்தது அப்லோட் ஸ்கேன்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ். இந்த 4மே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 4மே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் கம்ப்ளீட் ஆனதாக அர்த்தம். என்னது? அப்ளை ஃபார் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், ஃபில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்லோட் ஸ்கேன்டு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், பே எக்ஸாமினேஷன் ஃபீ. இந்த 4மே அப்ளை பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு 4மே கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் த்ரூ ஆகும். ஓகேவா? சரி, இப்போ போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள். இந்த இடத்துல இந்த பேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இட் வில் கோ லைக் திஸ். இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் இருக்கும்.
எதுக்கு டவுன்லோட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்னா நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் இருக்குது. அதை அஸ்பர் லா அஸ்பர் ப்ரொசீஜர் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டு ஸோ அப்போ தான் ஓகே அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஃபீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க 1500 rupees. ஜென்ரலாக இருந்தால் ஓபிசியாக இருந்தால் எவ்வளோ, ஸோ பர்சன் வித் டிசபிலிட்டி எஸ்சி எஸ்டியாக இருந்தால் எவ்வளோன்னு கொடுத்துருப்பாங்க. அதை படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு டிக்ளரேஷன் வந்து கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி வரும். அதுக்கப்புறம் வந்துச்சுன்னா ரெஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணுன்னா நான் வந்து என்னது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை படிச்சுட்டேன்னு சொல்லி ஒரு தடவை டிக்ளரேஷன் கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு ரெஜிஸ்டர்னு வரும். இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த இடத்துல ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். ஐ ஹவ் டவுன்லோடட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின், ரீட் அண்ட் அண்டர்ஸ்டுட் ஆல் த இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்ன அதை டிக் பண்ணதுக்கப்புறம் ஸோ நீங்கள் இங்கே டிக் பண்ணிடுறீங்க. பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கிளிக் பண்ண போகிறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். நெக்ஸ்ட் பேஜ் என்னது, ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜ். இந்த பேஜுக்கு வந்துடும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் என்னது, கேண்டிடேட் நேம். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். கேண்டிடேட் நேம் இதை ஃபில் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக ஃபில் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க, எல்லாரும் ரீட் பண்ணுங்கள். Candidate name must exactly be the same as registered in class 10th or equivalent qualifying examination. 10ஆம் வகுப்புல எப்படி இருந்துச்சோ 10th ஸ்டாண்டர்ட்ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி உங்களோட நேம் போடணும். இப்போ இந்த நேம் பாருங்க, நான் மறுபடியும் கூட சொல்றேன். ஸோ உங்களுக்கு candidate name must be exactly be same as registered in 10th or equivalent. அவங்க 10th மார்க் ஷீட்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கணும். ஒரு எக்ஸாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ராம் பி அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது ராம் பின்னு இருந்தால் யூ ஹேவ் டு புட் ராம் பி. ஸோ ஓகேவா, பி ராம்னு இருந்துச்சுன்னா 10th சர்டிஃபிகேட்டில் யூ ஹேவ் டு புட் பி ராம். சரியா? ஸோ இல்லை வேற ஏதாவது சர்நேமே ஃபுல்லாக இருக்குது, ஸோ ராம் பாலா அப்படின்னு இருந்ததுன்னா ராம் பாலா அப்படின்னு சொல்லி ஓட்டு போடணும். புரியுதா? கிளியரா? கிளியர் எவ்ரிபடி? சரியா? அடுத்தது ஃபாதர் நேம். உங்களோட ஃபாதர் நேம், மதர் நேம், தென் ரொம்ப முக்கியம் டேட் ஆஃப் பர்த்து. ரொம்ப முக்கியம் டேட் ஆஃப் பர்த்து. ஜெண்டர். ஸோ பாருங்க, ஜெண்டர் செலக்ட் பண்ண கேண்டிடேட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம் போட்டாச்சு. அடுத்து வந்து ஜெண்டர். ஜெண்டர் என்னது? ஸோ உங்களுக்கு மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டர். ஸோ இதை கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். சரியா? கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அதில் டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்தவரையிலும் டேட்டு, மந்த், இயரையும் ரொம்ப கிளியராக நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இந்த மேல், ஃபீமேல், தேர்ட் ஜெண்டருங்கிறதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ ஓகே, ஸோ இதை மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் இட் வில் கோ தேர். இந்த இடத்துல ஐடென்டிகேஷன், நேஷனாலிட்டி வந்ததுக்கப்புறம் ஐடென்டி டைப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது என்ன சார் ஐடென்டி டைப்பு? ஐடென்டிகேஷன் நம்பர் அப்படின்னா ஐடென்டி டைப்பில் ஆதார் நம்பர், கிளாஸ் 12th, எலெக்ஷன் கார்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் இருக்குது. மை பெஸ்ட் அட்வைஸ் என்னென்னா ஆதார் நம்பர் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் 4 digit ஆதார் நம்பரை நீங்கள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பருக்காக என்ட்ரு பண்ணணும். சரியா? ஐடென்டிஃபிகேஷன் இந்த ப்ராசஸ் முடிஞ்சா அடுத்தது பாருங்கள், அட்ரஸ். உங்களோட அட்ரஸ், லொக்காலிட்டி ஆப்ஷனல். எங்கே சே எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது? கிளாசிக் நீட் அகாடமி சேலமில் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் ரோட், அது வந்து லொக்காலிட்டி. ஸோ அந்த லொக்காலிட்டி யூ கேன் மென்ஷன் பண்ணலாம். அழகாபுரம், ஸோ அதை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். சரியா? ஸோ நவ் யூ கேன் ஜஸ்ட் சிட்டி, டவுன், வில்லேஜ், அதெல்லாம் கண்ட்ரி, தென் ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு, மொபைல் நம்பர். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ஸோ இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு பேரண்ட்டோட மொபைல் நம்பர் இல்லைன்னா உங்கள் நம்பர் கொடுங்க, வேறு யார் நம்பரையும் கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மொபைல் நம்பருக்கு தான் எப்பவுமே ஓடிபி வரும். என்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஒன் டைம். அது இல்லாமல் இப்போ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது அந்த மொபைலை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஓடிபி வரும், அந்த ஓடிபி போட்டால் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து க்ளோஸ் ஆகும். சரியா? சரியா? ஓகே. அடுத்தது இமெயில் அட்ரஸ். அதே மாதிரி தான் உங்கள் ஓன் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஸோ எதுக்கு எடுத்தாலும் ஓன் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. ஏன்னா இந்த ஓன் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். ஸோ
அதே மாதிரி பேரண்ட்டோட இமெயில் ஐடிக்கு தான் கொடுங்க, இல்லை உங்களோட இமெயில் ஐடி இப்போ ஒர்க்கிங்கில் இருக்கிறது கொடுங்க. எல்லா இன்ஃபர்மேஷன் அது இல்லாமல் ஒன் டைம் பாஸ்வேர்ட் டு கம்ப்ளீட் திஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்சோ வில் கம் டு யுவர் ஓன் இமெயில் அட்ரஸ். அப்போ இமெயில் அட்ரஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பர் ஃபார் செக்யூரிட்டி ரீசன். இன்னொரு நம்பர் உங்ககிட்ட இருக்குதுன்னா கண்டிப்பாக இருக்கும், அம்மா நம்பரோ இல்லை அப்பா நம்பரோ இல்லை உங்கள் நம்பரோ, ஸோ ஏதோ ஒரு நம்பரை கொடுங்க, தவறு கிடையாது. சரியா? ஓகே. அடுத்தது அட்ரஸ் போட்டாச்சு. அட்ரஸ்ஸு, வில்லேஜ், கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுத்துடணும். ஓகே. அதே மாதிரி பாஸ்வேர்டு கேட்பாங்க. உங்கள் ஒருத்தருக்கும் ஒரு லாகின் பேஜ் வந்துடும். ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் இருக்கும். ஏன்னா கடைசியில் வந்து உங்கள் ஓஎம்ஆரை வந்து அப்லோட் பண்ணுறதுலேருந்து இது வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் இருக்கும். அப்போது பாஸ்வேர்டு கொடுக்கணும். அதுக்கு பாஸ்வேர்டு எப்படி சார் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாஸ்வேர்டு எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பாஸ்வேர்டு வந்து 8 to 13 லெட்டர்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதில் ஒரு அப்பர் கேஸாவது இருக்கணும், ஒரு லோயர் கேஸாவது இருக்கணும். பாஸ்வேர்ட் மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 நியூமரிக் வேல்யூ, ஒரு நியூமரிக் வேல்யூவாவது இருக்கணும். சரியா? அது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் கேஸு ஏதாவது அட்டோ, ஸ்டாரோ, இல்லை பர்சன்டேஜோ, இல்லை வந்து உங்களுக்கு ஹேஷோ, ஸோ ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். அப்போ என்னது 8 to 13 லெட்டரு, ஒரு அப்பர் கேஸாவது இருக்கணும், ஒரு லோயர் கேஸாவது இருக்கணும், ஒரு நியூமரிக்கல் வேல்யூவாவது, நியூமரிக்கல் நம்பர் இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு வந்து ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஸோ இப்போ நான் எழுதுகிறேன் பாருங்கள். ஐ கேன் சி தட் பாஸ்வேர்ட். ஸோ 8 to 13. ஸோ நான் வந்து கிளாசிக், சி பெருசு, CLASSIC, கிளாசிக், அட் வந்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், அட் 2021. அப்போ எனக்கு அப்பர் லெட்டரும் இருக்குது, லோயர் கேஸும் இருக்குது, ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது, நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது. எத்தனை? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ 8 to 13, 13க்கு மேலேயும் போகக்கூடாது. இட் ஷுட் நாட் கிராஸ் 13 ஆல்சோ. அண்ட் தென் 8 கீழேயும் போகக்கூடாது. புரிஞ்சிச்சா? அது பாஸ்வேர்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ உங்களுக்கு அடுத்தது ஒரு செக்யூரிட்டி ஆன்சர். இதை சொல்கிறேன், செக்யூரிட்டி கொஸ்டின்னா செக்யூரிட்டி ஆன்சர் என்னன்னு வரும். அடுத்தது இதில் இந்த மாதிரி 4 கொஸ்டின் அவங்களே வச்சுருக்காங்க. விச் இஸ் த வெப்சைட் யூ ரேர்லி விசிட்? விச் நேம், ஃபஸ்ட்டு ஸ்கூல் நேம் என்ன, அடுத்து உங்களோட பக்கத்து வீட்டு பெட் நேம் என்ன, உங்கள் புக்கு நேம் என்ன. எதுக்காகனா இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ். விச் இஸ் த வெப்சைட் நீங்கள் பார்த்தீங்க, என்ன ஃபஸ்ட் ஸ்கூலு, நெய்பரோட பெட் நேம் என்ன, உங்களோட ஃபேவரட் புக், இதில் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து மறந்துட்டீங்க, உங்கள் பாஸ்வேர்டையோ மற்றதையோ மறந்துட்டிங்கன்னா, அப்போ இந்த செக்யூரிட்டி கொஸ்டின் போட்டால் ஈஸியாக நம்ம வந்து பாஸ்வேர்டை ரிட்ரைவ் பண்ணிடலாம். அந்த பர்பஸ்க்காக தான் இதை வச்சுருக்குறாங்க. சரியா? அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் போட்டு யூ கேன் சப்மிட். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே. அடுத்தது பாருங்கள், ஃபில் பண்ணியாச்சு. இப்போ ஃபில் பண்ணியிருக்கு, ஒரு நேம் ஃபில் பண்ணியிருக்கு, தாமரை செல்வன் பி. அவரோட வெப்சைட், அவரோட 10th மார்க் ஷீட்டில் இருந்த மாதிரி அவங்க ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் 26 November 1989, சம் என்ட்ரி. தென் அதுக்கப்புறம் என்ன ஜெண்டர், நேஷ்னாலிட்டி, ஆதார் நம்பர் என்ன, அதோட ஃபைனல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சார் இங்கே வந்து கேட்கக்கூடாது, நீங்கள் வந்து 2004க்கு அப்புறம் தானே சார், ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பிறந்திருக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். ஸோ அது வந்து என்னது, அதுக்கு அப்புறம் இருக்கிறவங்க தான் இருக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க இருக்கலாம். ஆனால் அவங்க ஏஜ் எதுக்குள்ள இருக்கணும், 30 இயர்க்குள்ள இருக்கணும். ஓபிசியாக இருந்தால் 30 இயர்க்குள்ள இருக்கணும். இப்போ 30 இயருக்கு மேலே போயிடுச்சுன்னா எலிஜிபிள் இல்லை, பட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். சரியா? ஓகே. அடுத்தது பாருங்கள், அவங்க அட்ரஸ். ஸோ பெருமானூர், சேலம் பண்ணியாச்சு, அவங்களோட ஃபோன் நம்பர் கொடுத்தாச்சு, அவங்க இமெயில் அட்ரஸ் கொடுத்தாச்சு, அவங்களோட காண்டாக்ட் நம்பர், ஆல்டர்னேட் காண்டாக்ட் நம்பரும் கொடுத்தாச்சு. பாருங்கள், அட்ரஸ், தென் லொக்காலிட்டி, சிட்டி, கண்ட்ரி, ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக்ட்டு, பின்கோடு, மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்தோடனே பாஸ்வேர்டும் கொடுத்தாச்சு. அவர் என்ன ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின் எடுத்திருக்காங்க, உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டின் என்ன எடுத்திருக்காங்க, விச் இஸ் யுவர் ஃபேவரேட் புக், புக்கு நேம் எழுதியிருக்காங்க. இது விசிபிளாக தெரியாது உங்களுக்கு, ஏன்னா இந்த பாஸ்வேர்டு அது விசிபிளாக தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி பின் கேட்கும். செக்யூரிட்டி பின்னுங்கிறது இந்த இடத்துல இருக்கிற நம்பர், நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கேயே கீழே இருக்கும் என்ட்ரு செக்யூரிட்டி பின். அதாவது இது வந்து மெஷினை வச்சு யாரும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக, ஹியூமன் பீயிங் தான் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக இதை கொடுத்துருக்குறாங்க. அந்த செக்யூரிட்டி பின்னை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கேட்கும்னா, இதை ரிவ்யூ பேஜு, உங்கள் பேஜை ரிவ்யூ பண்ணிவிட்டு ஃபைனல் சப்மிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்ணுற ஒரு பாப்பப் வரும்.
ஸோ உங்களுக்கு என்னென்னா ப்ளீஸ் ரிவ்யூ த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி. இஃப் யூ வுட் லைக் டு சேஞ்ச் எனி இன்ஃபர்மேஷன்னா இந்த எடிட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு போய் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பாப்பப் வந்து வரும். ஸோ அதை ப்ரொசீட் பண்ணணுன்னா அதை இந்த இடத்துல போய் க்ளோஸ் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிவிட்டு தென் என்ன பண்ணணுன்னா பேஜை ரிவ்யூ பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிங்கனாலே இந்த பேஜ் வந்துடும். ஸோ உங்களுக்கு உங்கள் பாருங்கள் இந்த இடத்துல என்னென்ன இருக்கும், உங்களோட கேண்டிடேட் நேமு, மதர் நேமு, ஃபாதர் நேம், அங்கே ஃபாதர் நேம் இந்த இடத்துல இருக்கும், ஃபாதர் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, எதை சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஆதார், அந்த ஆதார் நம்பர் இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இந்த இடத்துல பாருங்கள், இந்த அட்ரஸ் இருக்கும். ஸோ இது எல்லா இன்ஃபர்மேஷன், உங்கள் இமெயில் ஐடி, ஸோ எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக படித்து பாருங்கள், ஸ்பெல்லிங்லேருந்து ஃபுல்லாக படித்து பாருங்கள். இட் இஸ் யுவர் டியூட்டி. நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணாலும் இட்ஸ் யுவர் டியூட்டி. உங்களோட அப்ளிகேஷன் நீங்கள் செக் பண்ணணும். செக் பண்ணி முடித்தோடனே ஸோ அது கேட்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப கிளியராக இந்த அப்ளிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. கேட்கும் கைண்ட்லி வெரிஃபை, பாருங்கள், kindly verify all the particulars listed below carefully. Once submitted registration form, finally changes cannot be done அப்படின்னு சொல்லிட்டு என்னது, உங்கள் நேம், மை நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், அட்ரஸ், அப்புறம் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் தான் வெரிஃபை பண்ணணும். வெரிஃபை பண்ணிவிட்டு டிக் பண்ணணும். நான் என் பேரை கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டேன், எங்கள் அப்பா பேரை கரெக்டாக வெரிஃபை பண்ணிட்டேன், அம்மா பேர், மொபைல் நம்பரு, என் அட்ரஸ்ஸு, டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் நீங்களே வெரிஃபை பண்ணிட்டுன்னு அவங்களுக்கு டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் வந்து நீட்டோட இதில் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க இதெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் தான் டிக்ளரேஷன் கொடுக்குறீங்க. கொடுத்தோன்னே பாருங்கள் இந்த மாதிரி டிக் பண்ணிடணும். நாங்கள் டிக் பண்ணியிருக்கோம் பாருங்கள், மை நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், இதெல்லாம் டிக் பண்ணியிருக்கணும். டிக் பண்ணி முடித்தோடனே ஐ அக்ரி, இந்த இடத்துல ஐ அக்ரி அப்படின்னு ஒரு இதை டிக் பண்ணும். கடைசியாக வந்து நான் இதெல்லாம் படிச்சுட்டேன், இதெல்லாம் டிக் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன், நான் அக்ரி பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே நீங்கள் போய் ஒருவேளை தப்பாக இருக்குது அப்படின்னா இங்கே போய் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃபைனல் சப்மிட் பண்ணிட்டா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எகெயின் ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும், டு யூ விஷ் டு சப்மிட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபைனலி, டு யூ விஷ் டு சப்மிட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபைனலின்னு ஒன்று கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. கொடுத்தோடனே என்னாகும், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட்டட், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கம்ப்ளீட்டட். இதில் பாருங்கள், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட்டட். அடுத்தது என்னென்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இது கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அப்ளிகேஷன், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்ஸ். சரியா, அடுத்தது போகலாமா? சரி, அடுத்தது போய் இந்த இடத்துல கீழே போய் உங்களுக்கு அப்ளிகேஷன் நம்பர் ஃபார்ம் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு, அப்ளிகேஷன் நம்பர் ஜென்ரேட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம், ஓகேவா, கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம், இதை போய் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ண போகலாமா? சரி, அப்ளிகேஷன் ஃபார்ம். சரி, அதில் போனோடனே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்னா இப்போ தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. மறுபடியும் உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அதுவாகவே வந்துடும். நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்படியே வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இங்கே பார்த்தீங்கன்னா கேட்டகரியை சூஸ் பண்ணணும். இந்த இடத்துல கேட்டகரி என்னென்னா, நீங்கள் என்ன கேட்டகரி, ஓபிசியா? ஸோ இல்லை, இதில் பாருங்கள், நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் பிசி, எம்பிசி, டிஎன்சி இது எல்லாமே ஓபிசிக்குள்ளே தான் வரும். உங்களோட வருமானம் 8 லட்சம் ரூபாய் கீழே இருந்து நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிசி நான் க்ரீமி லேயரில் வருவீங்க. இல்லைனா ஓபிசி க்ரீமி லேயரும் ஜென்ரலாக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பொறுத்தவரையிலையும் எடுத்துப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலையும் தேவையில்லை. ஆனால் இங்கே வந்து நீங்கள் ஓபிசி நான் க்ரீமி லேயர்னால் அந்த சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், அதை வச்சுக்கணும். இப்போ அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? ஸோ அப்போது நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இந்த கேட்டகரியில் ஜென்ரலாக, அதாவது நீங்கள் பிசியாக இருக்கிறீங்க, எங்கள் அப்பாவோட வருமானம் 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜென்ரல் தான் போடணும், ஓபிசின்னு போடக்கூடாது. ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படின்னா எந்தெந்த லிஸ்ட் அந்த க்ரீமி லேயரில் இருக்குன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம தாலுக்கா ஆஃபீஸ்லையோ இல்லை வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லையோ யூ கேன் கெட் இட். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதுக்கும் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சரியா? ஜென்ரல், எஸ்சி, எஸ்டி, ஓபிசி நான் க்ரீமி லேயர், ஜென்ரல் இடபிள்யூஎஸ். ஸோ இந்த கேட்டகரியை நீங்கள் வந்து கேட்டகரியில் ஃபில் பண்ணலாம். சரியா? கேட்டகரியில் ஃபில் பண்ணலாம். ஃபில் பண்ணோடனே ஓபிசி நான் க்ரீமி லேயர், ஸோ
பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அதாவது எந்த ஸ்டேட்டில் 12th வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும். ஒரு இது எந்த ஸ்டேட்டுங்கிறத பண்ணணும். அடுத்தது கேட்டகரி வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர்னு போட்டுறீங்க. அடுத்தது வந்து ஒருவேளை ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் எஸ்ன்னு போடணும். அது வந்து எவ்வளோக்கு ஹேண்டிகேப்டு, உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டின்னு கேட்பாங்க. அதையும் நீங்கள் வந்து உங்கள் டிசபிலிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் மார்க் பண்ணணும். ஒருவேளை உங்களுக்கு சப்போர்ட் வேணுமா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்பில். ஸோ கேட்பாங்க. ஸோ வேணும்னா வேணும்னு சொல்லணும், இல்லைன்னு சொன்னால் தேவையில்லை. நோன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த காலம்லாம் எதுவுமே வராது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்குறாங்க, என்ன கேட்குறாங்க, நோன் கொடுத்துட்டிங்கன்னா ஆர் யூ டயபெட்டிக். எதுக்காக இந்த டயபெட்டிக்காக இருக்கீங்களான்னு கேட்குறாங்கன்னா, நீங்கள் எக்ஸாமினேஷனுக்கு ஹாலுக்குள்ளே சில ஈட்டபிள்ஸை டயபெட்டிக்காக இருந்தால் எடுத்துகிட்டு போகலாம். டயபெட்டிக் சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா டயபெட்டிக்காக இருந்தால் சம் ஈட்டபிள்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 3 மணி நேரம் டயபெட்டிக் பீப்புள் உட்கார முடியாதுங்கிறதுக்காக இதை கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் இந்தியா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அடுத்து பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட், இந்த ட்ரெஸ்ஸிங்கில் பிரச்சனை வந்தது இல்லையா. ஸோ அதனால் ஏன் மதர் ரிலீஜியன் படி நான் வந்து இந்த கஸ்டம் ட்ரெஸ் தான் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது வந்து கம்பல்சரி இருந்தால் அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க, அது எஸ்ஸா நோவா. ஸோ எஸ் ஆர் நோ, அதுக்கு தகுந்த மாதிரி தே வில் அலாட் த சென்டர் அலாட் பண்ணுவாங்க. தே வில் டூ த செக்கிங், ஆல் த திங்ஸ் தே வில் டூ. அப்போ உங்களை கொஞ்சம் டைம் முன்னாடியே வர சொல்லுவாங்க, எல்லாமே நடக்கும். சரியா? அதுக்காக இந்த ஆப்ஷன் ஒன்றும் கேட்குறாங்க. ஓகே. ஸோ அடுத்தது இது பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் வர்றது, ஸோ இந்த இடத்துல அப்ளை ஃபார் நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுக்கு தானே அப்ளை பண்ணுறீங்க எக்ஸாமினேஷன், நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். கொஸ்டின் பேப்பர் மீடியம் இங்கிலீஷ், ஹிந்தி, அஸ்ஸாமி, பெங்காலி, குஜராத்தி, ஒடியா, தமிழ், எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சரி, எது வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூஸ் பண்ணினீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே வரும். ஓகேவா? அப்போது நான் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே இங்கிலீஷ் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சிட்டி கேட்பாங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் சிட்டியோட சாய்ஸ் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு சாய்ஸ் என்ன? சேலம். எங்கள் ஃபஸ்ட்டு சாய்ஸ் சேலம். அடுத்த சாய்ஸு தமிழ்நாட்டில் நாமக்கல். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் வேணாலும் கேட்டுக்கலாம், அதை பற்றி ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் கேட்குறது தான் உங்களுக்கு வரும். ஸோ நீங்கள் ராஜஸ்தானை கேட்டு எனக்கு ராஜஸ்தான் போட்டான்னு சொல்ல முடியாது. அதனால் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு வரும். ஸோ செகண்ட் சாய்ஸ் நாமக்கல், தேர்ட் சாய்ஸ் கரூர், பக்கத்தில் இருக்கிறதா போடுங்க. ஃபோர்த் சாய்ஸ் கோயம்புத்தூர். எப்போவுமே உங்கள் ஊரில் இருந்து ஒரு 2 ஹவர்ஸில் ரீச் ஆகிற மாதிரி ஒரு சிட்டியை வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரியா? நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிறது சேலம், நாமக்கல், கரூர், கோயம்புத்தூர் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? புரியுதா? பாருங்கள், இதான் சிட்டிஸ். நான் சொன்ன மாதிரி 18 சிட்டி இருக்குதுப்பா நமக்கு. ஸோ பக்கத்தில் இருக்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ சிட்டி கொடுத்துருக்குறாங்க, அதனால் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அடுத்தது வந்து நீங்கள் வந்து எந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணீங்க, 12th ஆர் ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. பாஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொன்னால் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்பியர் ஆகிறீங்களா, பாஸ் பண்ணிட்டீங்களா அப்பியர் ஆகிறீங்களா. ஸோ அதுக்கப்புறம் இயர் ஆஃப் பாசிங் ஆர் இயர் ஆஃப் அப்பியரிங், குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் கோடு. இங்கே தான் நீங்கள் 1 or 2 ஆஃப், அதாவது 1லேருந்து 7 வரைக்கும் போட போகிறீங்க. ஸோ அடுத்தது வந்து அதாவது குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கூலு. ஸோ இதெல்லாம் நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை மட்டும் பார்த்துக்கோங்க. நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்களா அப்பியர் பண்ணுறீங்களான்னு ஃபஸ்ட்டு காலமில் பாஸ்டாக அப்பியரிங்க. ஓகேவா? ஸோ இதில் அப்பியரிங் அப்படின்னு தான் 2021 தான் நான் அப்பியர் ஆகிறேன். 2021 தான் நான் அப்பியர் ஆகிறேன். சரியா? அடுத்தது கோடு பாருங்கள். இந்த இடத்துல நான் இந்த இடத்துல கோடு வந்து என்ன போடுறேன், 1 அப்படின்னு போடுறேன். நான் அப்பியர் ஆகிறதா இருந்தால் இந்த குவாலிஃபையிங் கோடு வந்து 1, குவாலிஃபையிங் கோடு வந்து 1. சரியா? இப்போ தான் அப்பியர் ஆகிறீங்கன்னா, இப்போ தான் 12th படிக்கிறீங்கன்னா. அடுத்தது பாருங்கள், எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்பியர் ஆனீங்க, பிளேஸ் ஆஃப் ஸ்கூலிங் அர்பனா வில்லேஜா, எங்கே வந்து அப்பியர் ஆகிறீங்க. ஸோ அடுத்தது ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கூலா, ஸோ எந்த கவர்மெண்ட், டைப் ஆஃப் ஸ்கூல் ஆர் காலேஜ், ஸ்டேட் கவர்மெண்ட்டோடதா இல்லை கவர்மெண்ட் எய்டடா இல்லை ப்ரைவேட்டா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஸ்கூல் கேட்பாங்க. அப்புறம் என்ன ஸ்கூல் போர்டு, தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அப்படி அந்த போர்டே வரும். ஸோ அதுக்கப்புறம் ஸோ யூ கேன் சீ தட் நீங்கள் இப்போ தான் அப்பியர் ஆகிறீங்கன்னா ரோல் நம்பர் கொடுக்க வேண்டியதில்லை. ஸோ அதே மாதிரி ஸ்கூலோட அட்ரஸ் கொடுக்கணும். ஸ்கூலோட அட்ரஸ் கேட்குறாங்க. அடுத்தது ஸ்கூலோட பின்கோடு கேட்குறாங்க.
சரியா? ஸ்கூலோட பின்கோடு கேட்குறாங்க. அடுத்தது பாருங்கள், நெக்ஸ்ட் வந்து இந்த ரிசல்ட் மோட் அப்படின்னு ஒன்று இருந்து அது என்னன்னு தெரியலையே சார் நீங்கள் கேட்கலாம். இந்த ரிசல்ட் மோடு என்னன்னு சொன்னால் பர்சன்டேஜா சிஜிபிஏவா? சம் ஸ்கூலில் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க, சம் பீப்புள் வந்து சிஜிபிஏ சொல்லுவாங்க. அப்போ இந்த ரிசல்ட் மோடு வந்து பர்சன்டேஜா சிஜிபிஏவா? இதை வந்து நீங்கள் கிளியராக வந்து பண்ணணும், அப்ளை பண்ணணும். ஸோ ஒருவேளை நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டு அப்படின்னு சொன்னால், ஸோ என்னென்னா 2020லே பாஸ் பண்ணிட்டோம். ஸோ அப்போ கோடு வந்து இந்த இடத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோடு வந்து 2ன்னு போடணும். இப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கோடு வந்து 2ன்னு போடணும். புரியுதா? கிளியர்? ஓகே. ஸோ அப்போது நீங்கள் யூ ஹேவ் டு see that ஒருவேளை டிகிரி முடிச்சிட்டிங்கன்னா 3, 4, 5, 6, 7 வரைக்கும் கேட்டகரி இருக்குது. ஆனால் மெயினாக வந்து 12th படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா 1, 12th முடிச்சிருந்தீங்கன்னா 2. ஸோ இது 2 தான் இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் இந்த செக்யூரிட்டி பின்னா நீங்கள் எங்கேயும் தேடக்கூடாது, இங்கேயே இருக்கும் செக்யூரிட்டி பின். அந்த பின்னை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதே மாதிரியே ஒரு பாப்பப் வரும். ஸோ ரிவ்யூ பண்ணு அப்படின்னு சொல்லி ஓகேன்னு இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இப்படி வந்து ஓப்பன் ஆயிரும். உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேண்டிடேட், டேட் ஆஃப் பர்த்லேருந்து மற்றது எல்லாம் ஓபிசி நான் கிரீமி லேயர், இந்த இடத்துல வர்றது கேட்டகரி ஓபிசி நான் கிரீமி லேயர். அதுக்கப்புறம் ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா, டயபெட்டியா, நேஷனாலிட்டி என்ன, கண்ட்ரி ஆஃப் ரெசிடென்ஸ் என்ன, இதெல்லாம் வந்துடும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க இங்கே பாருங்கள். அடுத்தது இங்கே பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டண்ட் இது. எதுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க? நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. நீட் யூஜிக்கு என்ன பேப்பர்? மீடியம் இங்கிலீஷ். எக்ஸாமினேஷன் சிட்டி சாய்ஸ் 2, சாய்ஸ் 3, சாய்ஸ் 4 வரைக்கும் இருக்குப்பா. பண்ணதுக்கப்புறம் 12th எங்கே அப்பியர் ஆகிறீங்களா பாருங்கள். 12th ஸோ 12th ஆர் ஈக்குவலட் அப்பியர் ஆகிறீங்களா, எங்கே ஸ்கூல் இருக்குது, ப்ரைவேட் ஸ்கூலா, என்ன குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன், இது எல்லாமே வரும்ப்பா. அப்ளை பண்ணுறீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சிபிஎஸ்சியாக இருந்தால் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன். ஸோ கோடு வந்து 1. நான் இப்போ தான் அப்பியர் ஆகிறேன், 2021 தான் அப்பியர் ஆகிறேன் அப்படின்னு சொல்லணும். சொல்லி முடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னன்னு சொன்னால் மறுபடியும் இதெல்லாம் செக்லிஸ்ட்டை செக் பண்ண சொல்லும். என்னென்ன செக் பண்ணோம்? மறுபடியும் ஒரு தடவை உங்கள் நேமு, ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த்து, ஜெண்டர், கேட்டகரி, கொஸ்டின் பேப்பர் மீடியம், எக்ஸாமினேஷன் சிட்டிஸ், எஜுகேஷன் டீட்டெயில்ஸ், இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு வேளை எடிட்டாக இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஐ அக்ரின்னு போட்டிங்கன்னா ஃபைனல் சப்மிட் மறுபடியும் ஒரு தடவை do you wish to submit the application? எஸ் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிரும். கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்தால் என்ன சார் வந்துடும்? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட். எது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது? அப்லோட் டாக்குமெண்ட்ஸும் அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்டும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இதை 2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும்? அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ். அடுத்தது ஸோ அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், யூ கேன் கோ தேர். போலாமா? அப்லோட் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோகிராஃப் பாருங்கள், ஃபேஸை மட்டும் மறைச்சிருக்கோம். ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபு. இங்கே வந்து நேம், கேண்டிடேட்டோட நேம் இருக்கணும். ஒரு காலம் இப்படி கொடுத்து ஃபேஸ் 80% விசிபிளாக இருக்கணும். பேர், அடுத்தது எந்த டேட்டில் ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ உங்களுக்கு 2021, அதாவது இந்த வருஷத்தில் எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும். என்ன டேட்டில் எடுத்தீங்க அந்த ஃபோட்டோவை இங்கே மென்ஷன் பண்ணணும். புதுசாகவே எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ், ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் பேர் ப்ளஸ் வந்து எந்த டேட்டில், உங்கள் டேட் ஆஃப் பர்த் இல்லை, எந்த டேட்டில் எடுத்தேங்கிற ஃபோட்டோகிராஃப். அது வந்து எவ்வளோனா 10 KB to 200 KB JPEG ஃபார்மேட்டில் இருக்கணும். அடுத்தது 10 KB to 20 KBயில் உங்களோட தம்ப் இம்ப்ரெஷன் இப்படி இருக்கக்கூடாது. லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடாது, போர்ட்ரைட்டில் இருக்கணும். லேண்ட்ஸ்கேப்பில் இருக்கக்கூடாது, போர்ட்ரைட்டில் இருக்கணும். சரியா? சிக்னேச்சர் இந்த மாதிரி தான் ஃபுல் சிக்னேச்சர் இருக்கணும். ரன்னிங் லெட்டரில் சிக்னேச்சர் இருக்கணும். JPEG போட்டு 4 KB to 330 KB சிக்னேச்சர் இருக்கணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது அதே மாதிரி தான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் அதே ஃபோட்டோ, நீங்கள் பாஸ்போர்ட் சைஸ் என்ன ஃபோட்டோ கொடுக்குறீங்களோ அதே ஃபோட்டோ தான் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அதுலேயும் கேண்டிடேட்டோட நேமு,
டேட் ஆஃப் டேக்கிங் ஃபோட்டோகிராஃப், சேம் டேட் சேம் ஃபோட்டோகிராஃப். இந்த ஃபோட்டோகிராஃபை கடைசி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கணும். ஒரு 8 ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கோங்க பாஸ்போர்ட் சைஸில். போஸ்ட் கார்டில் ஒரு 6 ஃபோட்டோகிராஃப் எடுத்து வச்சுக்கோங்க. கடைசி நிமிஷத்தில் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு கூட கேட்பாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால் இதை எடுத்து கீப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இப்படி வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் முடிச்சாச்சு, அப்ளிகேஷன் முடிச்சாச்சு, டாக்குமெண்ட் அப்லோட். அதில் இந்த மாதிரி 3 இது வந்துடும். ஃபஸ்ட்டு இதில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு காலமில் நல்லா பார்த்துக்கோங்க, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் இருக்கும். அதை சூஸ் ஃபைல் போய் பண்ணணும். அடுத்தது வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸில் ஃபஸ்ட்டில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப். ஸோ அதை போய் இங்கே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அவங்களே என்ன மினிமம் சைஸ் மேக்ஸிமம் சைஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க, இங்கே அப்லோட் பண்ணணும். உங்களுக்கு ஃபைலை சூஸ் பண்ணணும், கம்ப்யூட்டரில் வச்சு ஃபைலை சூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் உங்கள் லெஃப்ட் அடுத்தது உடனே நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸுக்கு அப்புறம் போஸ்ட் கார்டு சைஸ்ன்னு நினச்சிடக்கூடாது. அடுத்தது வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன், அதுக்கடுத்து 3வது வந்து சிக்னேச்சர். ஸோ அது எல்லாத்துக்குமே போய் நீங்கள் சூஸ் பண்ணணும், ஃபைலை சூஸ் பண்ணணும். அதே அதுக்கப்புறம் தான் 4வதாக இருக்கிறது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ. அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து அதுவே அப்ளை பண்ணும்போது இப்படி வரும். அப்போ என்னென்னா, ஒருவேளை உங்களுக்கு சைஸை குறைக்கணுன்னா இங்கே குறைச்சிக்கலாம். அவங்க அதுக்கு ஆப்ஷனும் கொடுக்குறாங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் சைஸ் பெருசாக இருக்குதுன்னா சைஸை குறைக்கிறதுனா குறைச்சிக்கலாம். இங்கேயே நீங்கள் வந்து பிக்சல் போட்டு குறைச்சிக்கலாம். இல்லை அப்லோட் ஒரிஜினலாக பண்ணிக்கலாம், நான் ஆல்ரெடி சைஸ் பண்ணிட்டு வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் இந்த அப்லோட் ஒரிஜினலை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து சூஸ் ஆயிடும். சூஸ் பண்ணிட்டா இங்கே சூஸ் ஆயிடுச்சு. சூஸ் பண்ணியாச்சு. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு ப்ரொசீஜர் இருக்குது, அப்லோட் பண்ணணும். அப்லோட் கிளிக் பண்ணுறீங்க. அப்லோட் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு ஃபைலை பண்ணி முடிச்சிட்டா உங்களுக்கு இந்த ஃபைலை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷனில் இப்படி காட்டும், அப்லோட டாக்குமெண்ட் அப்படின்னு ஆக்ஷனில் காட்டும். அடுத்தது கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயும் அப்லோட டாக்குமெண்ட் அப்படின்னு வந்துடும். எது, சிக்னேச்சர். தம்ப் இம்ப்ரெஷன். அடுத்தது சிக்னேச்சர். அடுத்தது நீங்கள் ஃபைலை சூஸ் பண்ணாலும் அப்லோடுங்கிறத கொடுக்கணும். ஸோ அப்போ எல்லாமே அப்லோட் ஆயிடுச்சு, டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டா டவுன்லோடு ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இங்கே போய் செக்யூரிட்டி பின், மறுபடியும் செக்யூரிட்டி பின்னை கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, டு யூ விஷ் டு சப்மிட் டாக்குமெண்ட் ஃபார்ம் ஃபைனலி அப்படின்னு கேட்கும். எஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு 3 ஸ்டெப்பு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னென்ன ஸ்டெப்பு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ், தென் அப்ளிகேஷன் ஃபீ மட்டும் இன்கம்ப்ளீட். அப்போது உங்களுக்கு பாருங்கள், ஸோ உங்களுக்கு எல்லாமே முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல யூ ஆர் ரெக்வயர்ட் டு பே த ஃபீஸு, உங்களோட கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபீஸு அப்படின்னு வந்துடும். உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் வந்துடும். சரியா, அடுத்தது பே எக்ஸாமினேஷன் ஃபீஸ். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் பே பண்ண போகிறோம். பேமெண்ட் போனீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 1500 rupees. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி நான் கிரிமியில் இருந்தால் 1400 rupees. எஸ்சி எஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டி 3rd ஜென்டராக இருந்தால் 800 rupees. இதை வந்து நீங்கள் பே பண்ணலாம். எப்படிலாம் பே பண்ணலாம் சார் அப்படின்னா, கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ அண்ட் பேடிஎம். ஸோ எதில் வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேவா, கிரெடிட் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், யூபிஐ, பேடிஎம்மில் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு வந்து கிரெடிட் ஆர் டெபிட் கார்ட்லேயோ நெட் பேங்கிங்லேயோ பண்ணுங்கள். தட் வில் பி பெட்டர். ஸோ போயிட்டு நெக்ஸ்ட் ப்ராசஸ் போகிறோம். பேமெண்ட் 4th ஸ்டெப் வந்து பேமெண்ட் போயிட்டிங்கன்னா, பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட். மோட் ஆஃப் பேமெண்ட் ஆன்லைன் தான், வேறு எதுவுமே கிடையாது உங்களுக்கு. நோ ஆஃப்லைன் பேமெண்ட், ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட். ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படின்னு இதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் கேட்வே வரும். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கேண்டிடேட்டோட நேம் கொடுத்து என்ன அப்ளிகேஷன் நம்பரு, டேட் ஆஃப் பர்த்தை போட்டுட்டு எவ்வளோ ஃபீ பேமெண்ட்டு, என்ன கஸ்டமர் ஐடின்னு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இந்த இதில் வந்து நீங்கள் வந்து என்னடா எங்கள் பேங்க் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் திங்க். இதெல்லாம் கேட்வே. ஸோ இந்த எஸ்பிஐயோட கேட்வேவா, கனரா பேங்கோட கேட்வேவா, ஐசிஐசியோட கேட்வேவா, ஹெச்டிஎஃப்சியோட கேட்வேவா, இல்லை பேடிஎம் பேமெண்ட் கேட்வேவா, ஏதோ ஒரு கேட்வேவா நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து எஸ்பிஐ கிளிக் பண்ணியிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணால் என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் see that எஸ்பிஐ பே போயிடும். போனோடனே நீங்கள் எங்கே பண்ணுறீங்க, நெட் பேங்கிங்கா, ஸோ இல்லை அதர் பேங்கோட நெட் பேங்கிங்கா, இல்லை வந்து டெபிட் கார்ட்ஸா, எஸ்பிஐயோட டெபிட் கார்டா, அதர் கார்டோட டெபிட் கார்டா, இல்லை கிரெடிட் கார்டா அப்படின்னு கேட்கும். ஸோ அங்கே போய் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் தென்
இதுதான் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும். இவ்வளோ பேமெண்ட் தான் உங்கள்கிட்ட வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்துடும். யார்கிட்டையும் நம்பர் கொடுக்காதீங்க, நீங்களே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யுவர் ரெஃபரன்ஸ் நம்பர், அமௌண்ட்டு, கரன்சி டைப் இதெல்லாம் வந்துடும். போய் கிளிக் பண்ணிங்கன்னா கன்ஃபார்ம் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ என்ன ஆயிரும், ஸோ இந்த மாதிரி வரும். உங்களுக்கு டெபிட் கார்டு வச்சு பண்ணுறீங்க வாட் எவர், அதில் வந்து உங்களோட கார்டு நம்பர், ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்பைரி டேட்டு, தென் எக்ஸ்பைரி டேட்டு, கார்டு ஹோல்டரோட நேமு, சிவிவி நம்பர், இந்த கேரக்டர் போட்டு பே பண்ணிங்கன்னா யுவர் பேமெண்ட் வில் பி சக்ஸஸ் ஆயிரும். அப்போ பேமெண்ட் கம்ப்ளீட்டட்னு வந்துடும். ஸோ ஓகே, பேமெண்ட் கம்ப்ளீட்டட். அப்போது என்ன 4 ப்ராசஸ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ஃபார்ம் கம்ப்ளீட்டட், அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட், அப்ளிகேஷன் ஃபீ பேமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிரும். சரியா? ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா டவுன்லோட் கன்ஃபர்மேஷன் பேஜ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி வந்து பேஜ் வந்து கன்ஃபார்ம் ஆகி வந்துடும். சரியா? கன்ஃபர்மேஷன் பேஜில் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட, ஸோ உங்களுக்கு மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷனோடது இருக்கும், தென் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி இதோடது இருக்கும், தென் இன்ஃபர்மேஷன், எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். சரியா? ஸோ உங்களோட ஆல் டீட்டெயில்ஸ், உங்களோட ஃபோட்டோ, தம்ப் இம்ப்ரெஷன், சிக்னேச்சர் எல்லாமே எவ்ரிதிங் வில் பி அவைலபிள். ஸோ இந்த பேஜை நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அப்ளை பண்ண போகும்போது என்னென்னதை பார்க்கணுன்னா, நமக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்தது கரெக்டான ஜென்ரல் லிஸ்ட்டையும் கேட்டகரி, டிசபிலிட்டி ஏதாவது இருக்குதா, அப்புறம் ஃபைனலாக வந்து என்ன பண்ணி பார்த்துக்கணும், கன்ஃபர்மேஷன் பேஜு, அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை வந்து இந்த வருதுலையே அந்த பேஜ், இந்த கன்ஃபர்மேஷன் பேஜை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 2-3 காப்பீஸ் வந்து கன்ஃபர்மேஷன் பேஜை எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ எதுவும் நம்ம யாருக்கும் எதுவும் அனுப்ப வேண்டியது இல்லை. இந்த கன்ஃபர்மேஷன் பேஜெலாம் நம்ம யாருக்கும் அனுப்ப வேண்டியதில்லை. ஆனால் உங்கள் சேஃப்டிக்காக நீங்கள் இந்த கன்ஃபர்மேஷன் பேஜ் யாருக்கும் போஸ்ட்டோ இமெயிலோ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக ஒரு 4 பேஜ் வந்து கன்ஃபர்மேஷன் பேஜையும், ஃபீஸு பே பண்ணதுக்கான ப்ரூஃபையும், அதோட என்ன அந்த யூடிஐ நம்பர் இதெல்லாம் வச்சுக்கோங்க உங்கள் கன்ஃபர்மேஷனுக்காக. சரியா? ஸோ விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் சக்ஸஸ் ஃபார் யுவர் பிரைட் ஃபியூச்சர். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு டிஸ்க்ளைமரையும் சொல்லிக்க நான் இங்கே வாசப்படுறேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் உங்களுக்கு சொன்னது உங்களோட ஒரு எளிமையான தமிழில் என்டிஏ வெப்சைட்டில் இருக்கிறத எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மட்டும்தான். ஸோ ஃபைனல் எதுன்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ வெப்சைட்டில் இருக்கிற உங்களோட புல்லட்டின், அதை தெளிவாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணணும். இதை ஒரு கைடன்ஸாக எடுத்து புரியறதுக்கு வச்சுக்கோங்க. நோ கிளைம் வில் பி என்டர்டைன்ட் இன் எனி ஆஃப் த மேனர். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஃபைனலாக நீங்கள் பார்த்து பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நீட் என்டிஏ வெப்சைட்டில் இருக்கிற அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு அவங்க கொடுத்துருக்குற புல்லட்டின் ப்ரௌச்சரை டவுன்லோட் பண்ணி பார்க்குறது தான் ஃபைனல். இந்த ஹெல்ப் வந்து உங்களுக்கு பண்ணுறது வந்து ஒரு ஹெல்ப்புக்காக இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நோ கிளைம் வில் பி என்டர்டைன். கிளாசிக் நீட் அகாடமி ஆர் மை செல்ஃப், எனிபடி வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி ஆஃப் த மிஸ்டேக்ஸ் யூ கமிட்டட். ஸோ அந்த கேஸில் வந்து நீங்கள் வந்து யூ ஹவ் டு த ஃபைனல் திங் இஸ் என்டிஏயில் இருக்கிற அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு 2 minutes நம்ம அகாடமி பற்றி சொல்லிடுறோம். நம்ம கிளாசிக் நீட் அகாடமி, ஸோ வி ஆர் லொக்கேட்டட் இன் சேலம். சேலத்தில் எஸ்கேஎஸ் ஹாஸ்பிட்டல் ரோடில் பொன்னுசாமி கவுண்டர் கல்யாண மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கோம் சேலத்தில். தென் வி ஹாவ் நாமக்கல்லில் ரமேஷ் தேட்டர் பஸ் ஸ்டாப்பில் லொக்கேட் ஆகிருக்கோம். ஸோ யூ கேன் சி தட் நாமக்கல்லில் ரமேஷ் தேட்டர் பஸ் ஸ்டாப்பில் திருச்சி ரோட்டில் லொக்கேட் ஆகிருக்கோம். சேலமில் பொன்னுசாமி கவுண்டர் கல்யாண மண்டபத்தில் லொக்கேட் ஆகிருக்கோம். தருமபுரியில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்க்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ நம்மளோட ரிசல்ட்டை பொறுத்தவரையிலையும் நீட்டில் 2020 நீட்டில் 108 மருத்துவ மாணவர்கள் 108 எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் அரசு ஒதுக்கீட்டில் போயிருக்கிறாங்க. 27/12/2020 ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்தினோம். 99 மாணவர்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. வி ஆர் கன்சிக்யூட்டிவ்லி டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் இன் சேலம். 2018 சிஇஓ மேடம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. சரத்குமார் டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் எம்எம்சியில் படிச்சுட்டு இருக்காரு. 2019 கலெக்டர் மேடம், அப்போ இருந்த கலெக்டர் மேடம் அப்ரிஷியேட் பண்ணாங்க. இலக்கியா எம்எம்சியில் படிச்சுட்டு இருக்காங்க. 2020 ஸ்ரேயா பிரியதர்ஷினி 680, ஃபிசிக்ஸில் 170, கெமிஸ்ட்ரி 170, பயாலஜியில் 340,
ஸோ நவ் சி இஸ் ஆல்சோ ஸ்டடிங் இன் எம்எம்சியில் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 2016 ஒரு 26 பேர், 2017 ஒரு 48 பேர், 2018 ஒரு 76, 2019 ஒரு 87, 2020 ஒரு 108, மொத்தமாக 345 மாணவர்கள் நம்ம கிளாசிக் நீட் அகாடமியிலிருந்து எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க அரசு ஒதுக்கீட்டில். ஸோ நம்ம கிளாசிக் நீட் அகாடமியோட கூகுள் பேஜஸ் அவைலபிள், நீங்கள் பார்த்துக்கலாம். அதில் இருக்கிற ரிவ்யூஸ் ஆல் த திங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா கிளாசிக் நீட் அகாடமி அதோட ரிவ்யூ பேஜ் பார்த்துக்கலாம். அந்த ரிவ்யூ பேஜில் எவ்வளோ ரிவ்யூஸ் இருக்குது, கூகுள் ரிவ்யூஸு எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஹோம் பேஜ், யூ கேன் see that. ஹோம் பேஜில் நம்ம கோர்ஸை பற்றியும் மற்ற எல்லா விஷயமும் ஹோம் பேஜ் என்னது classicneetacademy.com போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி யூடியூப் சேனல் நம்ம கிளாசிக் நீட் அகாடமிங்கிற பேர்லேயே இருக்குது. ஸோ யூ கேன் see that. வீடியோஸ் வந்து 178 வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கு, டெமோ கிளாஸஸ், ஸோ மெனி திங்ஸ் அவைலபிளாக இருக்குது. இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜரும் இந்த மாதிரியான தகவல்களும் உங்களுக்கு கிளாசிக் நீட் அகாடமியில் வரும். ஜஸ்ட் அந்த பெல் பட்டனை போய் ஜஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கிளாசிக் நீட் அகாடமி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸோ டெமோ கிளாஸஸோ கிடச்சிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக் பேஜ் கிளாசிக் நீட் அகாடமி சேலம் ஃபேஸ்புக் பேஜ் வந்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அதில் கொஸ்டின் ஆஃப் த டே அண்ட் தென் நீட் கொஸ்டின் ஆஃப் த டே வந்து டெய்லியும் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பெனிஃபிட்டுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இன்ஸ்டா பேஜ் ஆல்சோ அவைலபிள், அதுலேயும் classic_neat_academy. ஸோ கிளாசிக் நீட் அகாடமி ஸோ அப்படின்னு பேஜில் வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ தென் இந்த சண்டே ஸோ ஆல் அபவுட் நீட் அண்ட் தென் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், அதே மாதிரி ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் ஃபார் ஃப்ரீ ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் வந்து திஸ் சண்டே 18th ஜூலை 2021 கண்டக்ட் பண்ண போகிறோம். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்சோ அவைலபிள். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு யூ கேன் அட்டன் பண்ணலாம். அதுலேயும் அப்ளிகேஷன் ப்ரொசீஜரை பற்றியும் லைவ் டிஸ்கஷன் உங்களுக்கு பண்ண போகிறோம். ஸோ யூ கேன் டூ தட். இந்த ப்ரோக்ராமை நீங்கள் அப்ளை பண்ணலாம். அந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு லைவ் ஆலோசனை வந்து கிடைக்கும். ஸோ என்ன நீட்டை பற்றியான தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் சக்ஸஸ். நீட் ஒரு பெரிய எக்ஸாமினேஷன் கிடையாது, ரொம்ப ரொம்ப சிம்பிளான எக்ஸாமினேஷன் இருக்கிற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனில். ஸோ ஆனால் நிறைய பேர் எழுத போகிற எக்ஸாமினேஷன் 180 கேள்விகள், 180 நிமிடங்கள். ஸோ நல்லா தெளிவாக எழுதுங்க. நீட் எக்ஸாமினேஷனில் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நேஷனல் ஆவரேஜோட அதிகமான பர்சன்டேஜ் 56.4% நேஷனல் ஆவரேஜ். ஆனால் நம்ம தமிழ்நாடோட பாஸ் பர்சன்டேஜ் 56.7% வந்து ஆயிருக்கு, இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் வந்து டாப் 10 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கிறாங்க. ஸோ அது இல்லாமல் ரொம்ப பெரிய விஷயம் என்னன்னு சொன்னால் எய்ம்ஸ் அண்ட் ஜிப்மர் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் போயிருக்கிறாங்க. ஆல் இண்டியா கோட்டாவில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் சீட் வாங்கியிருக்காங்க. இந்த வருஷம் வந்து ரொம்ப அதிகமாக சீட் வாங்கி இந்தியாவில் ரொம்ப அதிகமாக மருத்துவ மாணவர்கள் படிக்கிறது நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுவோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் அண்ட் ஆல் சக்ஸஸ். ஜெய் ஹிந்த். தேங்க்யூ.